முக்கியமாக நம்ம எதிர்க்க வேண்டியது திமுகங்கிற ஒரு தீய சக்தியை. அந்த தீய சக்தியை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த தேர்தலில் அவங்களோட பவரை கம்மி பண்ணணும். அதாவது இப்போ ஆளுங்கட்சிங்கிற ஒரு பவர், அந்த பவரில் இருந்து அவங்க அந்த முழுசாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த நம்ம ஜெயிக்கணுங்கிறதுல முழுசாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவு மேற்கு மாவட்டம், இங்கே மலையோரமாக ஒரு விஷயம் நடக்கும். எவ்ரி சாயங்காலம், எவ்ரி ஈவினிங், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையக்கூடிய இடம் இது. கரெக்டா? சூரிய உதயம் இங்கே ஆகாது, மறையும். அதனால திரும்ப உதிக்கிறதுங்கிறது சயின்ஸ் இருக்காலும் சரி, எந்த ஆன்மீகம் இருக்காலும் சரி, நடக்காத விஷயம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பெரிய மாயத்தோற்றம் இருக்கு. எப்படின்னா அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிறது. அது இந்த ஒரு 15 வருஷமா அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை வேலுமணி ஏற்படுத்தியிருக்காரு. அந்த உண்மையான தோற்றம் இல்லை. ஏன்னா இவங்க நம்ம இப்ப எல்லாருமே பல இடத்துல இருந்து பல கட்சியில இருந்து வந்தவங்க தான். பட் அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு நியாயத்தை தேடி நியாயமா ஒருத்தர் யாராவது ஆட்சி செய்ய வரமாட்டாங்களான்னு ஒரு மனப்புழக்கத்தில் இருந்தோம். அதை தளபதி நிறைவேற்றியிருக்காரு. நியாயமான ஆட்சியை நான் கொடுப்பேன், லஞ்சம் இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன், டிரான்ஸ்பரண்டா என்னோட கவர்மெண்ட் நடக்கும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. அது தளபதி ஒத்துருக்காரு. எப்படின்னா இது ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். எப்போ நான் கையெழுத்து போட்ட அடுத்த நாள் அப்படின்னு இருக்காரு. அதுவே மிகப்பெரிய விஷயம். அது நம்ம பாராட்டி ஆகணும் தளபதியை. ஏன்னா ஒவ்வொரு மந்திரியுமே பதவி ஏற்ற உடனே செய்ய வேண்டிய என்ன செய்வாங்கன்னா, ஒரு செக்ரட்டரியை போடுவாங்க, அவங்களுக்கு கீழே 5 PA போட்டுக்குவாங்க, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை வர சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அந்த துறையிலங்கிறத முதல் கேட்பாங்க. அடுத்ததா எந்தெந்த ஃபைலுக்கு கையெழுத்து போட்டால் உடனடியாக பணம் வரும்னு கேட்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு தான் மக்களுக்குங்கிறது கடைசி 4வது வருஷம் தான் சிந்திப்பாங்க. முதல் வருஷத்துலேருந்து 4வது 4.5 வருஷம் வரைக்குமே இவங்களோட சம்பாத்தியத்தை மட்டும் தான் கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒரு 500 கோடியா சம்பாதிக்கணும்னு தான் ஒவ்வொரு மந்திரியும் கையெழுத்து போடுவாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷம் தானே வர 500 கோடியை வேண்டாண்டு வந்த தலைவர் நம்ம தளபதி மட்டும்தான். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது போக ஒரு மன தைரியம், அந்த எண்ணம் தூய எண்ணமா இருக்கணும். தூய எண்ணம் இருந்ததுனாலதான் அவர் ஒரு தூய சக்தியா தீய சக்திக்கு தெரிகிறார். அதனாலதான் அந்த தீய சக்தி பயப்படுது. நான் கேட்கிறேன், நீ ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் நடத்தி மக்களுக்கு 4.5 வருஷம் நல்லது பண்ணியிருந்தா எதுக்குயா 24 கட்சியோட கூட்டணி? அவசியமே இல்லை. நீ நேர்மையா இருந்தா நீ 24 கட்சிகளோட கூட்டணி வைக்க அவசியம் இல்லை. 10 வருஷம் ஆட்சி நடந்து அந்த அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்தார். அவர் எப்படி தவுந்து வந்தாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தவுந்து வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா 4.5 வருஷம் அவங்க அடிச்ச கொள்ளை கணக்கே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, 10 கட்சியோட கூட்டணி. அப்ப நீயும் ஆட்சி ஒழுங்கமா நடத்தல. 10 வருஷம் நடத்தி 10 கட்சியோட கூட்டணி, 5 வருஷம் ஆட்சி நடத்தி 24 கட்சியோட கூட்டணி. நாங்களும் கூட்டணி வச்சிருக்கோம், 8 கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். உன்னால முடிஞ்சா மோதிப்பாரு. 8 கோடி மக்கள் முக்கியமா இல்ல 24 கட்சி முக்கியமா? 24 கட்சியில சில கட்சிகள் உண்டியல் கொடுக்கிற கட்சிகள் இருக்கு. அந்த உண்டியல் கொடுக்கிற கட்சியும் 15 கோடி பணம் வாங்கிட்டு தான் நாங்க தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்கோன்னு ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, நீங்க விஜய் சாரோட பரப்புரைக்கு வந்தவங்க மேல கேஸ் போடுன்னு சொல்றாங்க. ஏயா உண்டியல் குலுக்கிட்டு இருந்த நீங்க கோடிகளை பார்த்தோன்னு உங்களோட புத்தி மாறுதுன்னா நீங்க உண்மையான கம்யூனிஸ்டே கிடையாது. உங்க உண்டியல் ரேஞ்சிலேயே வச்சிருந்த அந்த அம்மா தான், அம்மையார் ஜெயலலிதா உங்க உண்டியல் ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. இவங்க 15 கோடி கையில காமிச்சோன்னே நீங்க என்னங்கிறீங்க, மக்கள் மேல கேஸ் போட சொல்றீங்க. 5000 பேர் கூட்டத்தில் கலந்துட்டாங்கன்னா மக்கள் மேல கேஸ் போட சொல்றீங்க. அப்ப நீங்க எப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட்? நீங்க ஒரு கார்பரேட் கம்யூனிஸ்ட், அவ்வளவுதான். அடுத்ததான் இந்த கடந்த 5 வருஷமா முடிஞ்சிச்சு. இப்போ போர்ட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த 5 வருஷமா இவங்களோட ஆட்சியின் அவலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இந்த நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சந்ததியை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் வர சந்ததிகளையும் அடிமையாக்குறது தான் இந்த வேலை. போதை பழக்கம் எல்லா பெட்டி கடையிலையும் அது கிடைக்கிற அளவுக்கு இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் எந்த கடையிலையும் வியாபாரம் நடக்காது. ஏன்னா ஐஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வேலை என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு தகவல் கொடுக்கறது தான். ஆனால் அவங்க வந்து புறையோடி போன இந்த போதையை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த தகவல் கொடுத்தாங்களா என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ஏன்னா சர்வசாதாரணமான ஒரு குற்றங்கள் நடக்கிறதுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுறதுக்கும் அந்த மெயின் வந்து போதை பொருள் தான் காரணம். ஆனா ஒரு நாளும் அதுக்காக இந்த முதலமைச்சர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க சூலூர்ல கூட இந்த கவர்மெண்ட் கலைகிறதுக்கு முன்னால, அதாவது போர்ட் ஆஃப் கான்டாக்ட் வரக்குள்ள 3 எஃபெக்டிவ்க்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்க லோக்கல் திமுக பிரமுகர்கள் வச்சு நடத்துறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்கூலுக்கு அதுக்கு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. அந்த அந்த டிஸ்டன்ஸை கூட அந்த ஒரு சட்டத்திட்டத்தை கூட ஃபாலோ பண்ணாம கல்யாண மண்டபம் மாதிரி அது ஜேன்னு எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கு அந்த டாஸ்மாக் கடை. இப்ப நீங்க சூலூர்ல இருந்து கருமத்தம்பட்டி போற ரோடு எடுத்துட்டீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையும் எப்பவுமே கூட்டமா இருக்கு. அதுக்கு சீரியல் லைட் எல்லாம் போட்டு ஏதோ கல்யாணத்துக்கு வாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இது வந்து இந்த பாவத்தை செந்தில் பாலாஜி எங்க கொண்டே கழுவுவாருன்னு தெரியல. அவர் வந்து 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துமே அவர் திருந்தல அப்படின்னா எப்ப திருந்துவார்? அவர் திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் நம்ம கொடுப்போம், வீட்டில் உட்கார வைப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் தனிப்பயன்படுத்தி வீட்டில் உட்கார வைக்கும் போதுதான் எல்லா சிந்தனையும் வரும். அப்படி ஒரு தனிமையை செந்தில் பாலாஜி கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து கரூர்ல போட்டிட்டு அங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு, அப்புறம் மந்திரி ஆனாரு. அதுக்கு முன்னால ஒரு கட்சியில் இருந்தாரு, அதுக்கு முன்னால ஒரு கட்சியில் இருந்தாரு. இது 5வது கட்சி என்னமோ அவருக்கு. திமுக கொள்கை கேளுங்க அவருக்கு தெரியாது. அவருக்கு திமுக காரனை எப்படி சுரண்டணும், மக்களை எப்படி போதைக்கு அடிமையாக்கி அவங்ககிட்ட காசு வசூல் பண்ணணும், இந்த 2 தான் அவருக்கு தெரியுமோ ஒழிய வேற எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. இத்தனையும் பத்தாதுன்ட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எச்சா வாங்கினாரு. அதாவது ஏதோ ஒருத்தர் குடிக்க போறான், அவங்கிட்ட போய் 10 ரூபாய் எச்சா கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவு ஒரு மனநிலையில எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலா இருப்பாரு, எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு, எவ்வளவு இதா இருப்பாரு. இவர்கிட்ட ஒரு மந்திரி பதவி கொடுத்து நல்ல வேலை ஒரு 1.25 வருஷம் உள்ள போய் மந்திரி பதவி இழந்ததுனால அதுக்கப்புறம் மந்திரி பதவி கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்திருந்தா இன்னுமே தமிழ்நாட்டோட நிலம் மோசமா போயிருக்கும். இதை வந்து இந்த மக்கள் உணரணும். இனியும் வந்து அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த கோயம்புத்தூர் வந்து பாழாக்க நாம ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணினோட மைந்தர்கள், நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. அதுக்கு உண்டான எந்த அனுமதிக்கும் கூடாது அவரை.